எந்த திமுக கூட்டணி வலுவா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னோமோ அந்த திமுக கூட்டணி எலெக்ஷன் நேரத்துல இந்த மாதிரியான சலசலப்பு அங்க நடக்குது. எந்த அதிமுக கூட்டணி வலுவில்லைன்னு சொன்னாங்களோ இப்ப அந்த அதிமுக கூட்டணி வந்து வலுவஞ்சிட்டு வருது. ஒரு பக்கம் வந்து பாஜக இருக்கு, இன்னொரு பக்கம் பாமக இருக்கு. நீங்க பாமக பெருசா அவங்க ஒரு ஒரு செட்பேக்கோட இருக்காங்க, ஓட் பேங்க் இருக்குதா? இருக்கு. அவங்க பாமக இருக்கிறதுனால கேட்குது. இல்ல பாமகவுக்கு எப்பொழுதுமே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஓட் பேங்க் இருக்கும். பாமக என்டிஏ கூட்டணிக்கு வந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி முகத்திலையும் வந்து ஒரு பிரகாசம், அதே போல இந்த நம்ம கூட்டணி வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அன்புமணிக்கு வந்து யார் பணம் தருவோம் தேர்தல் செலவுக்கு? விஜய் தருவாரா? விஜய்க்கு எவ்வளோ பண்ணும்? ஒரு வருஷத்துக்கே வந்து 200 கோடி தான் அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதுவும் கடைசி ஒரு 10 வருஷத்துல தான் அப்படி சம்பாதிக்கிறார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சம்பளம்லாம் வந்து லைக் கோடியில் லட்சத்தில் ஒரு காலகட்டம். 2000க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா லட்சத்தில் தான் வாங்கியிருந்தாங்க. இப்போ தான் வந்து கோடியில் வாங்குறாங்க. அன்புமணி எடுத்துக்கிட்டீங்கன்னா தொடர்ந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுறது, சின்ன சின்ன தலித் அமைப்புகளை ஒன்றா சேர்த்துக்கிறது, அவங்களுடைய பாமகனுடைய மாநாடுகளில் சேர்த்துக்கிறதுங்கிற மாதிரியான வேற ஒரு நரேட்டிவை உருவாக்கிட்டே தானே இருக்காங்க. பிஜேபி வந்து தொடர்ந்து எங்களுக்கு 11% வாக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க டிடிவி ஓபிஎஸ்லாம் இருக்கும்போது சேர்ந்து தானே தென் மாவட்டங்களில் பெருசாக வாங்க இல்லை. அதெல்லாம் இப்போ இங்கே செட் ஆக மைண்டே இல்லை. ஏன்னா இப்போ அவங்க தனியாலாம் இருக்கிறாங்க. இப்போ டிடிவியும் ஓபிஎஸுமே விஜய் கூட பேசிட்டு இருக்கிறதா தான் நியூஸ் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அதில் உடன்பாடே இல்லை. நாங்கள் கேட்டது பழைய ஓய்வூதிய திட்டம், ஆனால் நீங்கள் புதுசாக ஏதோ ஒன்று கொண்டு வரீங்க, இதில் எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் இதை நிறைவேற்றணும்னா எப்போ நிறைவேற்றணும்? ஆட்சிக்கு வந்தோடனே நிறைவேற்றணும். ஏன் இப்போ நிறைவேற்றுறீங்க? எப்போதுமே வந்து அதிமுக போட்ட ஓகேவா? அது 2010 இருக்கட்டும், 2006 இருக்கட்டும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் லியோ அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பாமகவுக்கும் போய் அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் எடப்பாடி அவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே என்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குதா? ஏன்னா இவங்க திமுகவில் பெரிய அளவில் சலசலப்பு இல்லை. இப்போதைக்கு காங்கிரஸ் கொஞ்சம் அந்த சலசலப்பில் இருக்கிறாங்க. என்டிஏ கூட்டணி எப்படி இருக்குது? பாமக இணைஞ்சதுக்கு அப்புறமா எடப்பாடி அவர்களுடைய மூஞ்சில் ஒரு பிரகாசமான ஒரு தோற்றம் பார்க்க முடியுது. இல்லை, என்டிஏவை பொறுத்த வரைக்கும் வந்து 2-3 கட்சிகள் தான் வந்து முக்கியமான கட்சிகள். ஒன்று அதிமுக, பாமக, அதன் பிறகு வந்து பாஜக. இந்த 3 கட்சிகள் தான் முக்கியமான கட்சிகள். அதை தவிர்த்து வந்து புரட்சி பாரதம் இருக்காங்க, புதிய நீதி கட்சி இருக்காங்க, ஜான் பாண்டியன் அவர்களோட கட்சி, கிருஷ்ணசாமி அவர்களோட கட்சி இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஜேகே இருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் சின்ன சின்ன கட்சி. அதெல்லாம் வந்து சில ஏரியாக்களை ஒரு ஏரியாவில் மட்டும் பல்காக வந்து அவங்க இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏசி சண்முகம் அவர்கள் வந்து வேலூர் அந்த மாவட்டத்தில் ஓரளவு செல்வாக்கு மிக்க தலைவர். அதே போல் ஐஜேகே கட்சியோட பச்சைமுத்து அவர்கள் வந்து கள்ளக்குறிச்சி, அதே போல் அரியலூர், பெரம்பலூர் அந்த சுற்றுவாரங்களில் ஓரளவு செல்வாக்கு மிக்க நபர். அந்த ஏரியாக்கள்லாம் அவருக்கு வந்து நிறைய வாக்குகள் வந்து இதுக்கு முன்னாடி பெற்றிருக்காரு. ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம பார்த்தோங்கன்னா ஒரு பக்கம் வந்து திமுக நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே அவங்க கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியில் பலத்த ஒரு உட்கட்சி பூசல் நிலவுது. நீங்க பாத்துக்கலாம். ஒரு பக்கம் செல்வப்பிரந்தை அவர்கள் வந்து சொந்த கட்சிக்காரரே வந்து RSS கைகூலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பிரவீன் காந்தி போய் விஜயை பாக்குறாரு. மாணிக் தாக்கூர் வந்து மோதுறாரு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்குள்ளாரே ஒரு குழப்பம். காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் வந்து நீடிக்குமா நீடிக்காதா, இல்ல விஜயுடன் போவாங்களா? அப்படி விஜயுடன் போனா திமுகவுக்கு எந்த அளவுக்கு அது செட்பேக்கா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது நாள் வரைக்கும் நம்ம திமுக கூட்டணி வலுவா இருக்குன்னு சொல்லிட்டு பேசணும், அதிமுக கூட்டணி வந்து வலுவில்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். ஆனா இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. கூட்டணியே இல்ல, பாஜக அதிமுக மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தான். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை பாத்தீங்கன்னா டோட்டலா டிஃப்ரெண்ட். எந்த திமுக கூட்டணி வலுவா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னோமோ அந்த திமுக கூட்டணி எலெக்ஷன் நேரத்துல இந்த மாதிரியான சலசலப்பு அங்க நடக்குது. எந்த அதிமுக கூட்டணி வலுவில்லைன்னு சொன்னாங்களோ இப்ப அந்த அதிமுக கூட்டணி வந்து வலுவஞ்சிட்டு வருது. ஒரு பக்கம் வந்து பாஜக இருக்கு, இன்னொரு பக்கம் பாமக இருக்கு. பாஜக 2024 தேர்தலில் வந்து அதிக வாக்குகள் எப்படி பெற்றாங்கன்னா பாமகவால் தான் பெற்றாங்க. அது வந்து பாஜகவுக்கும் தெரியும். நீங்க பாமக பெருசா அவங்க ஒரு ஒரு செட்பேக்கோட இருக்காங்க, ஓட் பேங்க் இருக்குதா? இருக்கு. அவங்க பாமக இருக்கிறதுனால கேட்குறேன். இல்ல பாமகவுக்கு எப்பொழுதுமே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஓட் பேங்க் இருக்கும். ஆனா அவங்களால பெரிய அளவுல தனியா நின்று ஜெயிக்க முடியல.
தனியா நின்று அந்த கட்சியால வந்து ஜெயிக்க முடியாது. அவங்க வந்து எப்பொழுதுமே 5% குறையாம வாங்குவாங்க. 5% அவங்களுக்கான ஓட் பேங்க் வந்து எப்பயுமே இருக்கும். அந்த இப்போ டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் 30% வச்சுங்களேன், இல்லை 35% வச்சுங்களேன். இந்த 5% போய் ஆட் ஆகும்போது 35. ஸோ அவங்க வந்து வின்னிங் அந்த இடத்துக்கு போறாங்க. ஸோ அந்த வகையில இப்போ பார்த்தீங்கன்னா பாமக என்டிஏ கூட்டணிக்கு வந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி முகத்திலையும் வந்து ஒரு பிரகாசம். அதே போல இந்த நம்ம கூட்டணி வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஏன்னா பாஜக மட்டும் தான் ஒரு நாள் இருந்துச்சு, அங்கேயே வந்து சண்டை இருந்துச்சு, ராமதாஸ் வருவாரா இல்லை அன்புமணி வருவாரான்னு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நிர்வாகிகள் யார் பக்கம் இருக்காங்க, அதே போல தொண்டர்கள் யார் பக்கம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மத்தியில ஆளும் பாஜக வந்து கொஞ்சம் அப்படியே கவனிச்சது. சார் நம்ம வந்து ராமதாஸ் அவர்களுக்கு முக்கியத்துவம் தரலாமா இல்லை அன்புமணி ராமதாஸுக்கு முக்கியத்துவம் தரலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி யோசிக்கும் பொழுது அன்புமணி பக்கம் தான் வந்து நிறைய நிர்வாகிகள் இருக்காங்க. மேக்சிமம் அங்கதான் இருக்காங்க. எல்லா நிர்வாகிகளும் ஒரு சிலர் தவிர்த்து எல்லாமே அங்கதான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தேர்தல் ஆணையம் வந்து யாருக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கன்னா அன்புமணிக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்ப அன்புமணி கொடுக்கும்பொழுது இயல்பாகவே சின்னம் அவருக்கு போகும். சின்னம் அவருக்கு போனா மக்கள் என்ன நினைப்பாங்க, சரி நம்ம வந்து அன்புமணிக்கே வந்து நம்ம ஆதரவு அடிக்கலாம், வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஓட்டு பிரியறதுக்கான வாய்ப்பு இல்லையா? இல்ல ராமதாஸ் அவர்கள் எந்த பக்கம் போறாருன்னு இருக்கும் ஒரு விஷயம். சுயேட்சையா கூட நிக்கலாம் இல்ல இல்ல ஒரு திமுக பக்கம் போகலாம், இல்ல விஜய் கூட போகலாம், எப்படி வேணா போகலாம். இல்ல அன்புமணி அவர்கள் விஜய் கிட்ட போறதுக்கு தான் அந்த இந்த வாக்குவாதங்கள்லாம் நடந்துச்சுன்னா நிறைய நியூஸ்லாம் வந்துச்சு. இல்ல போக மாட்டாரு. ஏன்னா இப்போ தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இந்தியாவிலே எலெக்ஷன் எங்க ரொம்ப காஸ்ட்லியா நடக்குன்னா தமிழ்நாட்டில் தான் நடக்கும். எப்படி இருந்தாலும் வந்து ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா தமிழ்நாடு முழுவதும் அந்த பணப்புழக்கம் எப்படி இருந்தாலும் ஒரு 50,000 1 லட்சம் கோடி கிட்ட பணம் புழக்கம். ஒரு தொகுதிக்கு மினிமம் வந்து ஒரு கேண்டிடேட், இப்போ அதிமுக கேண்டிடேட் வந்து 20 கோடி செலவு பண்றாருன்னா திமுக கேண்டிடேட் அப்படி மினிமம் சொல்றேன், அதுக்கு மேல கூட இருக்கலாம். இப்ப நிறைய கட்சிகள் இருக்கு. ஒரு தொகுதிக்கும் மினிமம் வந்து எல்லா கட்சியும் சேர்த்து 100 கோடி கிட்ட செலவு பண்ணும். 100 கோடி கிட்ட செலவு பண்ணும். ஆனா எலெக்ஷன் கமிஷன் அவ்வளவு அந்த 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 அளவே கொடுக்கல. இல்ல உங்களுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியாம செலவு பண்ணுவாங்கல்ல. இப்ப பணம் கொடுக்கறதுலாம் எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரிஞ்சா கொடுக்குறாங்க, தெரியாம தானே கொடுக்குறாங்க. நான் அந்த பணத்தெல்லாம் சேர்த்து சொல்றேன். இப்போ உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து 35 லட்சம் 40 லட்சம் சொல்லிட்டு நினைக்கிறேன், எனக்கு சரியா எக்ஸாக்டா அமௌண்ட் தெரியல. அப்படி இருக்கும்பொழுது நீங்க ஒரு தொகுதிக்கு வந்து மொத்தமா எல்லா கட்சியும் சேர்த்து 100 கோடி, நான் சொல்றது மினிமம் எல்லா கட்சியும் சேர்த்து ஒரு தொகுதிக்கு 100 கோடி, ஒரு தொகுதிக்கு 100 கோடி கிட்டனா இப்போ 234 தொகுதிக்கு 23,400 கோடி கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நான் சொல்றது கம்மி கம்மி. நம்ம இந்த ரெண்டு பெரிய கட்சிகளை மட்டும் வந்துடும். சின்ன சின்ன கட்சி இருக்கு, சுயேட்சை வேட்பாளர். அப்படி இருக்கும்போது இப்ப விஜய் கூட போறாங்கன்னா பாமக அன்புமணி அவர்கள் போறாருன்னா அன்புமணிக்கு வந்து யார் பணம் தருவாங்க தேர்தல் செலவுக்கு? விஜய் தருவாரா? விஜய்க்கு எவ்வளவு பண்ணும்? ஒரு வருஷத்துக்கே வந்து 200 கோடி தான் அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதுவும் கடைசி ஒரு 10 வருஷத்துல தான் அப்படி சம்பாதிக்கிறார். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சம்பளம்லாம் வந்து லைக் கோடியில லட்சத்துல ஒரு காலகட்டம் 2000க்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா லட்சத்துல தான் வாங்கினாங்க. இப்பதான் வந்து கோடியில வாங்குறாங்க. அப்படி கோடியில வாங்கும்போது விஜயால எப்படி தர முடியும் பணம்? ஏன்னா அவரு கட்சிக்கு அவர் வேட்பாளருக்கு செலவு பண்றதுக்கே அவருக்கு பத்தாது பணம். அப்படி இருக்கும்போது மற்றவங்களுக்கு எப்படி செலவு பண்ணுவார், மற்றவங்களுக்கு எப்படி கொடுப்பாரு? தேர்தல் நேரத்தில் வந்து பாமக எப்பொழுதுமே வந்து பணத்தை கீட்டு வாங்குவாங்க. எங்களுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் நாங்கள் கூட்டணிக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில வந்து அன்புமணிக்கு வந்து பணம் தரக்கூடிய நிலையில விஜய் அவர்கள் இல்லை, டிவிக்கேவும் இல்லை. அதனால்தான் வந்து அதிமுக பக்கம் வந்து வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் ராமதாஸ் அவர்கள் வந்து உன திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா விஜய் பக்கம் போற மேக்சிமம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவரு நடிகர்களெல்லாம் எதிர்த்துட்டு இருந்தாரு. அவருடைய பெரிய நீண்ட அரசியலே சினிமாக்காரங்க உள்ள வரக்கூடாது, வேற ஆப்ஷன் எல்லாம். இப்ப வந்து விசிகா வந்து திமுக கூட்டம் ஒருவேளை திருமாவளவன் இல்ல ஐயா வர்றது வந்து நல்லா இருக்காது, ஓட்டு கன்சல்டேட் ஆகாது. இப்ப எங்க விசிகா இருக்கோ அங்க ஐயா போனா லைக் 1 இயர்ஸ் எப்படி யோசிப்பாங்க அந்த சமுதாயத்து மக்கள். அப்போ வந்து ஓட்டு எப்படி உங்களுக்கு வந்து போலவாங்கன்னா லைக் ஐயா எந்த பக்கம் இருக்காங்களோ அந்த பக்கம் வந்து ஓட்டு போகணும். விசிகே அந்த ஓட்டு வந்து பிரியும். ஒருவேளை ஐயா வந்து திமுக கூட்டணிக்கு போறோம்னா ஓட்டு வந்து கன்சல்டேட் ஆகாது. இவங்க அரசியலே வந்து விசிக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்க, நாடகம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு தான் அரசியல் பண்ணி வச்சிருக்காங்க.
வட தமிழகத்துல வந்து அரசியலே வந்து இது வன்னியர்களுக்கு எதிராக தான் நீங்க பண்ணி வச்சீங்க. அப்படி பண்ணும்போது இப்போ நீங்க போயிட்டு திமுக கூட்டணியில விசிகவும் பாமக ஐயாவும் வந்து போய் சேர்ந்தா அது ஓட்டு வந்து கன்சல்டேட் ஆகாது. ஆனா இப்போ ராமதாஸ் இவரு அன்புமணி எடுத்துக்கிட்டீங்கன்னா தொடர்ந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுறது, அப்புறம் சின்ன சின்ன தலித் அமைப்புகளை ஒன்றா சேர்த்துக்கிறது, அவங்களுடைய பாமகனுடைய மாநாடுகளில் சேர்த்துக்கிறதுங்கிற மாதிரியான வேற ஒரு நரேட்டிவை உருவாக்கிட்டே தானே இருக்காங்க. இல்ல அந்த அவங்க மேல வந்து ஒரு இமேஜ் இருக்கு. அந்த இமேஜ் உடைய ட்ரை பண்றாங்க. அது எந்த அளவுக்கு கை கொடுக்குன்னு எனக்கு தெரியல. பட் நீங்க 2024 தேர்தலில் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து 2வது இடம் வந்தாங்க பாமக. கிருஷ்ணகிரி, இதே போல தருமபுரி, இந்த இடங்கள்லாம் வந்து 2வது இடத்துக்கு வந்து வந்தாங்க பாமக. அதுக்கான காரணம்னா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஓட் பேங்க் இருக்கு அங்க அந்த சைட்ல, தருமபுரி கிருஷ்ணகிரி சைட்ல. அதே போல அங்க விழுப்புரத்துலயும் இருக்கு. விழுப்புரத்துலயும் வந்து ஒரு நல்ல வாக்கு தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இன்னுமே வந்து என்டிஏ கூட்டணி வந்து வலுப்பெறுது அப்படின்னு தான் பார்த்துக்கலாம். பிஜேபி வந்து தொடர்ந்து எங்களுக்கு 11% வாக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க டிடிவி ஓபிஎஸ்லாம் இருக்கும்போது சேர்ந்து தானே தென் மாவட்டங்கள்ல பெருசா வாங்க. இல்ல எப்பொழுதுமே வந்து பாஜக என்ன ஒரு 5% ஃபர்ஸ்ட் 3 இருந்துச்சு, அப்புறம் 4-5% ஏறி இருக்கலாம். இப்போ அவங்க 11% சொல்றது அவங்களோட வாக்கு வங்கி இல்லை. அது பாமகவோட வாக்கு வங்கி, ஓபிஎஸ் தினகரனோட வாக்கு வங்கி. இல்ல அதெல்லாம் இப்போ இங்கே நமக்கு இங்கே செட் ஆக மைண்டே இல்லை. ஏன்னா இப்போ அவங்க தனியாலாம் இருக்கிறாங்க. இப்போ டிடிவியும் ஓபிஎஸுமே விஜய் கூட பேசிட்டு இருக்கதா தான் நியூஸ் இருக்கு. இல்ல அவங்க போக மாட்டாங்க. டிடிவி தினகரன் மேல ஃபெரா வழக்குறது, ஃபாரின்ல போய் இன்வெஸ்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓபிஎஸ் பத்தி தெரியும், நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது பாஜகவை தாண்டி அவர் வேற எங்கேயும் போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. தொடர்ந்து வந்து என்டிஎல் தான் பயணிப்பாரு. அவர் இரட்டை இலை சின்னத்துல போட்டிடுறாரா, இல்ல வந்து அவருக்கு வந்து தனி சின்னமா, இல்ல வந்து பாஜக சின்னத்துல போட்டிடுறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ இவங்க ஒரு பென்ஷன் திட்டம் அறிவிச்சதுக்கு அப்புறம் இவங்க கூட்டணி சேர்றது, அப்புறம் இந்த நரேட்டிவ்லாம் செட் ஆகல. இந்த பென்ஷன் திட்டம் வந்து திமுகவுக்கு இன்னும் ஒரு பெரிய ஸ்ட்ராங்கா இருக்குது. அது வாக்குகளை, அரசு ஊழியர்களுடைய வாக்குகளை பெரிய அளவில் அவங்க கவர்ந்துட்டாங்க அப்படின்னு. யாரு? திமுக. இல்ல அதுல வந்து பெருசா யாரும் அரசு ஊழியர்களுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. லைக் அவங்க கேட்டது வந்து பழைய ஓய்வூதிய திட்டம், அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகல. பழைய ஓய்வூதிய திட்டம் வந்து நிறைய பேருக்கு இங்க தெரியாது. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து லைக் ஓய்வு பெற்றுனா சேலரி எனக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி மாசம் மாசம் எனக்கு வந்து வரும் ஒரு அமௌண்ட். நான் சாவர வரைக்கும் வரும். நான் சேர்த்துட்டா என் ஒய்ஃபுக்கு வரும். அதுதான் வந்து பழைய ஓய்வு திட்டம். ஸோ அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து வரும். இப்போ வந்து பெர்சன்டேஜ் கம்மியாக வரும்னு நினைக்கிறேன். இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, லைக் உனக்கு வந்து மாசம்லாம் கொடுக்க முடியாது. என்ன பண்றேன்னா பல்கா ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றான், 50 லட்சம், 40 லட்சம், 60 லட்சம். அதோட போயிடணும். அதுக்கப்புறம் உனக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, உங்க சம்பளத்துல இருந்து அவங்க வருஷம் வந்து உங்க கடைசி மாத சம்பளத்துல இருந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து அமௌண்ட் வந்து பிடிக்கப்படும். அதை வந்து நாங்கள் வந்து ஸ்டாக்லையோ இல்லை வேற எங்கேயோ இன்வெஸ்ட் பண்ணுவோம். அது மல்டிப்ளை ஆகும். அது மல்டிப்ளை ஆனால் அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டை வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். அதான் இப்போ பழைய ஓய்வூதிய திட்டமாக வந்து இவங்க சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. அதை எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு தெரியல யாரு கவர்மெண்ட் ஸ்டாஃப். அது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அதில் உடன்பாடே இல்லை. நாங்கள் கேட்டது பழைய ஓய்வூதிய திட்டம், ஆனால் நீங்கள் புதுசாக ஏதோ ஒன்று கொண்டு வரீங்க, இதில் எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் இதை நிறைவேற்றணும்னா எப்போ நிறைவேற்றணும்? ஆட்சிக்கு வந்தோடனே நிறைவேற்றணும். ஏன் இப்போ நிறைவேற்றுறீங்க? அந்த கொஸ்டின் இருக்கு. ஆமாம். ஸோ உண்மையாலுமே உங்கள் அரசு ஊழியர்கள் மேலே வந்து அக்கறை இருக்குல்ல, நீங்கள் ஏன் அது முன்னாடியே பண்ணலன்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இவங்க அறிவிச்சிட்டாங்க, அது எப்போ நடைமுறைக்கு வரணும்னு ஒரு கேள்வி இருக்கு. ஓகேங்களா? அடுத்த வருஷம் திமுகவே அடுத்த ஆட்சிக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அதை வந்து செயல்படுத்த விட மாட்டாங்க. அதை இன்னும் வந்து இழுத்து போடுவாங்க. ஸோ உண்மையாகவே வந்து இதனால வந்து அரசு ஊழியர்களுக்கு ஒருபோதும் வந்து சாட்டிஸ்ஃபையே இல்லை. அவங்க வந்து எதிர்பார்த்த பழைய ஓய்வூதிய திட்டமும் இல்லை. கொங்கு மண்டலத்துல போன தடவைலாம் 60க்கு 40 வாங்கியிருந்தாங்க அதிமுக. இப்போ செந்தில் பாலாஜியினுடைய ஒர்க் வந்து அதிகமாக இருக்குது. 60 தொகுதியில் அவர் மிகப்பெரிய வேலை பார்த்துருக்காரு. நிச்சயமாக 100% ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு முதல்வர் அவர்களே தெரிவிக்கிறார். இப்போ கொங்கு மண்டலத்தில் தான் அதிமுக ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. தென் மாவட்டங்களில் பெரிய அளவில் அவங்களால வெற்றி பெற முடியல. இப்போ தென் மாவட்டங்களில் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க, அதுக்கான முயற்சிகள்லாம் எடுக்கல? இல்லை, தென் மாவட்டங்களில் தாண்டி நீங்கள் கொங்குலே வந்து தவறாக சொல்கிறீங்க. கொங்கு எப்போதுமே வந்து அதிமுக கோட்டை. ஓகேவா? அது 2010 இருக்கட்டும், 2006 இருக்கட்டும், 2011 இருக்கட்டும், 2016, 2021,
எல்லா எலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. 2021 தான் 40 தொகுதி கிட்ட வின் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 50க்கு குறையாம வந்து கொங்கு மாநிலத்தில் வெற்றி பெற்றுருவாங்க. ஸோ அதுவும் வந்து எப்படின்னா இந்த மூத்த சில தலைவர்கள் இருக்காங்க கொங்குல, லைக் சக்கரபாணி, அதே போல சாமிநாதன், வெள்ளக்கோயில் சாமிநாதன். ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் வந்து வின் பண்றவங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் இருக்கு. அவங்க சமூகத்தை சார்ந்தவர்களும் அங்க இருக்காங்க. அதனால அவங்க வின் பண்றவங்க. யார் வின் பண்ண மாட்டாங்கன்னா, லைக் ஏடிஎம்கேல வந்து ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் இருக்காங்க. இல்ல எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் ஏடிஎம்கேல அங்க இல்லையோ அங்கெல்லாம் வந்து ஏடிஎம்கே வின் பண்றாங்க. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் நிக்கிற தொகுதியில மட்டும் செந்தில் பாலாஜி வின் பண்ணலாம். மற்ற தொகுதியில வின் பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா வின் பண்ண மாட்டார். வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை. இல்ல அவருக்கான பெரிய மாசு இல்லைன்றீங்களா? மாசு இல்ல, நீங்க வந்து அப்படி பார்க்க கூடாது அந்த விஷயம். அவரை டார்கெட் பண்ணதே அதுக்காக தான் சொல்லப்பட்டுச்சு. அப்படிதான் சொல்லப்பட்டது. பட் அவர் இப்ப அமைச்சரும் இல்ல, எந்த ஒரு பொசிஷன்லயும் இல்ல, திரும்ப வந்து வேலை செய்ய மாட்டாரு, வேலை செஞ்சா சிறைக்கு போவார்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க அதை விஷயத்தை அப்படி பார்க்க கூடாது. கொங்கு சமுதாய மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவங்க ரொம்ப சாதி பற்று கொண்டவங்க, சாதி உணர்வு கொண்டவங்க. எங்க சமுதாயத்துல இருந்து ஒருத்தர் சிஎம்மா வரணும்னு பாப்பாரா, இல்ல எங்க சமுதாயத்துல இருந்து ஒருத்தர் அமைச்சரா வரணும்னு பாப்பாரா? எல்லா சமூகத்தில் உள்ளவங்களும் அப்படிதான் நினைக்கிறேன். அப்போ எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வரா வரணும்னு அந்த சமுதாய மக்கள் நினைப்பாங்க. அப்படி நினைக்கும் போது யாரு வருவா? சரி, உங்களுக்கு 2021 உங்களுக்கு அவ்வளவு பாஜக எதிர்ப்பாளி இருந்தது. பாஜக வரவே கூடாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அப்படி இருந்துமே 40 தொகுதி கிட்ட 2021 வெற்றி பெற்றாங்க. இப்போ வந்து திமுக மேல பெரிய எதிர்ப்பாளி இருக்கு. திமுக வேணவே வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி ரெட்டலைக்கு தான் போடுவாங்க. ஆப்வியஸா வந்து இப்போ 40 தொகுதி 2021 ஜெயிச்சாங்கன்னா இதுல வந்து ஒரு 50க்கு மேல தான் வெற்றி பெறுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் எத்தனை தொகுதியில் வெற்றி பெறாங்க. உங்களோட கருத்துக்களை மிக தெளிவாக முடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.